வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கங்குவா அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படம் வந்து 2 காலகட்டத்தில் நடக்குதுங்க. ஒன்று 1070, இன்னொன்று 2024. ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா 1070 இந்தமாரி ஒரு சின்ன கதை சொல்கிற மாரி ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி திடீர்னு 2024 வந்தாங்க. என்னடா நம்ம அதை காட்ட போகிறோம்னு பார்த்தா இதை காமிக்கிறீங்க சரின்ட்டு பார்க்கும்போது சூர்யாவை வச்சு செஞ்சுட்டாங்கன்னே சொல்லலாம். என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, இந்த படம் அவ்வளோதானா, ஐயோ பயமாக இருக்கே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த சீன்லாம் இருந்துச்சுங்க. உண்மையாகவே எனக்கு அந்த சூர்யா இந்த 2024 காமிச்ச எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை. சரி அப்படியே போகும்போது திருப்பி 1070க்கு போனாங்க. நல்ல வேலை போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டேன் நான். ஏன்னா அதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த போர் வந்துச்சு. அது நிலத்துக்காக ஒரு என்னெல்லாம் சதி பண்ணி ஒரு கூட்டத்தை எப்படி இது பண்ணலாம், எப்படிலாம் வந்து போரை இது பண்ணலாம், ஒருத்தன் கூடையே இருந்து எப்படி ஒருத்தன் தூண்டி விடுவான், அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது, ஒரு போர் வந்தால் எப்படி எதிர்கொள்கிறது, மக்களோட மனநிலையை எப்படி மாற்றுறது, ஒரு தப்பாக ஒரு குழந்தை புரிஞ்சிக்கிட்டா அந்த குழந்தையோட மனசை எப்படி இது பண்ணுறது, ஒரு அவன் கண்ணு முன்னாடி ஒன்று நடந்துச்சுன்னா அது எவ்வளோ அவன் கஷ்டப்படுவான், அதையெல்லாம் செம்மையாக காமிச்சிருக்காங்க. இது கதையை விட எனக்கு அதில் நடந்த கிராஃபிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நடக்கிறத நல்லாவே எடுத்திருக்காங்க, சூப்பராக காமிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இதில் இன்னொரு குறையும் இருக்குது. என்னென்னா 1070 காட்டுற கிராஃபிக்ஸ்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரியாலிட்டியாக ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்துட்டாங்க. அந்தளவுக்கு கிராஃபிக்ஸு இது பண்ணியிருக்காங்கன்னே சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 2024 காமிச்சிருப்பாங்க பாருங்கள், அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ கேம் விளாட்ற மாரி அவனுங்க பாட்டுன்னு வர்றதெல்லாம் இருந்துச்சு. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, 1070 நடக்கிறத சூப்பராக பண்ணி வச்சுருக்கீங்க கிராஃபிக்ஸ் ஒர்க்கு, 2024 பண்ணி வச்சுருக்குது ஏன்டா இப்படி சொதப்பி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாரி எனக்கு இருந்துச்சு. ஒருவேளை வேறு டீம்கிட்ட எதனா கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. சரி ஓகே ஏதோ பண்ணி தொலைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு அந்த 2024 எனக்கு பிடிக்கலைங்க. அந்த 1070 மட்டும் தான் எனக்கு இந்த படமே பிடிச்சிருந்தது. கதையாகவும் சரி, அந்த ஸ்க்ரீன் ப்ளேவும் சரி, விஷுவல்ஸும் சரி, எல்லாமே அந்த 1070 வந்து அந்த வருஷம் நடந்த கதை வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் நடந்த சண்டைங்களை, போருங்க, அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு கூட இருக்குது. அது கூட சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்லா எடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அந்த 2024 சீன்லாம் காட்டும் போது பண்ண மட்டும்தாங்க எனக்கு காண்டாகவே இருந்துச்சு. இது என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, ஏன்டா அதுமாரி காமிச்சு வச்சுருக்கீங்க, இதில் வேறு ஒன்று பண்ணாங்க பாருங்கள், சரி நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, எதுக்கு நம்ம அதை சொல்லிக்கிட்டு அப்படின்ற மாதிரி கடந்து போயிடுவோம். சரி இவ்வளோ சொல்லிட்டியப்பா, இந்த படம் 3Dயில் வேறு ரிலீஸ் ஆகிருக்கு, அது எப்படி இருக்குன்னு சொல்லு. ஆமாம் அதுக்காகவே நான் 3Dயில் போய் பார்த்தேன், என்ன எப்படி எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. 3D ஒர்க்கு எங்கெங்கே ஒர்க்கு ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா, அப்போது வந்து எதனா உடைக்கிறாங்க, இல்லை துப்பாக்கியால் சுடுறாங்க, இல்லை அம்பால் விடுறாங்க, கட்டையை உடைக்கிறாங்க, இந்த மாதிரி சண்டை காட்சியில் மட்டும் அதை நொறுங்கி நம்ம கண்ணில் வந்து படுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுதான் 3D ஒர்க்கு இந்த படத்தில் யூஸ் பண்ணதே. மற்றபடி வேறு எங்கேயுமே 3D ஒர்க்கு வராது. இதுக்கு மட்டும் தான் 3D ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு, இது நார்மலாகவே விடலாமே படத்தை, எதுக்கு 3D ஒர்க்குன்னு சொல்லி இதை மட்டும் பண்ணி என்னதை பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. இது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. சரி ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, பாராட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. படம் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, படமாக பார்க்கும்போது இந்த 2024 சீனே வேணாம், அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு வெறும் அந்த 1070 நடக்கிற போர் அந்த இது மட்டும் காமிச்சிருந்தாலே இந்த படம் நல்லா வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு சுத்தமாக அந்த 2024 பிடிக்கல. நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.